தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ஆபீசர் ஆன் டியூட்டி அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஜித்து ஆஸ்ரப் இயக்கியிருக்காரு. குஞ்சக்கோ போவன், பிரியாமணி மற்றும் பல நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்ப பிடிச்சிருந்தா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் குஞ்சக்கோ போவன் ஒரு சிஐ அதிகாரியா மீண்டும் டியூட்டில ஜாயின் பண்றாரு. இவரு காவல் நிலையத்துல நுழைஞ்ச முதல் நாளே ஒரு நகை திருட்டு கேஸ் விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையை தொடங்கும் போது ஜெகதீசனுடைய மகள் தன்னுடைய அப்பாவுக்கு தெரியாம போலி நகைகளை கொடுத்தது தெரிய வருது. அப்போ அசல் நகைகள் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வர அடகு கடையில போய் விசாரணை நடக்குது. அப்படி சோதனை பண்ணும்போது ஜெகதீசனுடைய மகள் அடகு வச்ச நகை கூட இன்னும் 2 நகைகள் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அந்த விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கப்போ ஜெகதீசனுடைய மகள் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சதுனால தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மரணம் குஞ்சக்கோ போவனுக்கு தன்னுடைய மகளின் மரணத்தை ஞாபகப்படுத்துது. அதனால அந்த கேஸ்ல தடுமாறாரு. ஆனாலும் அதற்கு பிறகு அந்த பெண்ணின் மரணத்துக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வருது. தன்னுடைய மகளின் மரணத்துக்கும் ஜெகதீசனுடைய மகளின் மரணத்துக்கும் உள்ள ஒற்றுமையை வச்சு அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, மலையாள சினிமாவுக்கே உரித்தான அந்த கிரைம் த்ரில்லர் பாணியில வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் இந்த ஆபீசர் ஆன் டியூட்டி. இந்த படத்தை பார்க்கும்போது தமிழ்ல வெளிவந்த வேட்டையாடு விளையாடு, நான் மகான் அல்ல படங்களுடைய கதையை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனாலும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜித்து ஆஸ்ரப் படத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வர சீட் நுனியில உட்கார வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு திரைக்கதையை சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காரு. குறிப்பா இன்டர்வல்ல வர ட்விஸ்ட் துப்பாக்கி படத்தினுடைய முக்கிய காட்சியை ஞாபகப்படுத்துது. இந்த படத்தினுடைய நாயகன் குஞ்சக்கோ போவன் படத்தினுடைய ஆரம்பத்துல அவர் பார்க்கும்போது ஒரு சைக்கோ ஆபீசரா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நகை திருடிய பெண்ணினுடைய வயிற்றுல ஓங்கி ஒரு உத வதைப்பாரு. அதற்கு பிறகுதான் தெரியும் அவர் மனதளவுல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. தன்னுடைய மகளின் இறப்பிற்கு தான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம். இந்த 2 விதமான காட்சிகள்லையும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதே போல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரத்தை எடுத்து நடிச்சிருப்பாரு. ஹாஸ்பிட்டல் காட்சிகள் ஆகட்டும், கிளைமேக்ஸ் காட்சிகள் அதை பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே தெரியுது. அதே போல பிரியாமணி தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய வில்லன்கள் வில்லத்தனத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அந்த வில்லத்தனத்தை பார்க்கும்போது ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த படம் ஒரு இப்ப நடக்கக்கூடிய முக்கியமான சமூக பிரச்சனையை பத்தி பேசுது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால என்னென்ன குற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத ரொம்ப நேர்த்தியான திரைக்கதையின் மூலமா ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் கொடுத்திருக்காரு இயக்குனர் ஜித்து ஆஸ்ரப். மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு ஒரு தரமான விருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.